ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் புக் ஷெல்ஃபோட ரீஅரேஞ்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த புக் ஷெல்ஃப் வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஆயிடுச்சு. வைக்க இடம் இல்லாமல் இன்னும் இவ்வளோ புக் வந்து வெளியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம புக் ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு டூர் மாதிரி பார்த்துட்டு அண்ட் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோவாக இருக்க போது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது. கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி நான் புக் ஷெல்ஃப் டூர் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் திருப்பி நம்ம புக் ஷெல்ஃப் டூர் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட நியூ புக்ஸ் ஆட் ஆகிருக்கு. அதை நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம புக்கெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருவோம். வாங்க. ஓகே, இடம் பத்துமான்னு தெரில, பட் ஸ்டில் லெட்ஸ் கீப் இட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இது நான் கிஃப்டாக வந்தது தான். அதுவும் தாய்லாண்ட்லேருந்து வந்தது. தாய்லாண்ட்லேருந்து இந்த புக்குனா அவ்வளோ ஆசையாக வாங்கினது. பட் ஸ்டில் இது ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. பொன்னியின் செல்வன் தவிர கல்கி எழுதின எதுவுமே நான் படித்ததில்லை. அதுதான் படிக்கணுங்க. இங்கே பாருங்க, புக் கவரே எவ்வளோ நல்லா இருக்கு. எவ்வளோ அண்ட் here it is. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். நானும் ஒரு பட்டதாரி தான், தற்கொலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்துக்கோங்க. 7/2/2023 கரெக்டாக 1 இயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட் என்னன்னு தெரில, பட் ஸ்டில் நியரிங் 1 இயர் ஆஃப் கிராஜுவேஷன் சொல்லலாம். அதாவது கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லலாம். கிராஜுவேட் ஆகி 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அதாவது 2021 பாஸ்ட் அவுட் யூஜி. ஸோ நம்ம இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்க புக்கை அடக்கிட்டு தென் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஷெல்ஃப். அப்படி போகலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மொத்த புக்கையும் வைக்க இடம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட புக்ஸ், ஆல்ரெடி நிறையா புக்ஸ் இருக்குது. ஸோ கீழே வைக்க எனக்கு மனம் வரவில்லை. டேபிளில் தான் வச்சுருக்கேன். ஒரு சைடு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ வைக்க கம்மியான இடம் இருக்கனால நம்ம ஒவ்வொரு ஷெல்ஃபாக போகிறது வந்து ரொம்ப நல்லது. பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க இதை க்ளீன் பண்ணுவோம். தொடச்சாச்சு மக்களே. இப்போ புக்கை ஒன்று உள்ளே வைக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அரம்மோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ரியல் லைஃப் ஸ்டோரி. ஏகப்பட்ட சிறுகதைகள் ஜெயமோகனால் இருக்கும் இந்த புக்கில். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் படித்ததில் அப் டு 20 பேஜஸ் கேள்விப்பட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹாரி பாட்டர் 3 2ல் இருக்கேன். 3 கூடிய சீக்கிரம் போயிடுவேன். ஸோ போனோன்னே உங்களுக்கு இந்த புக் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக அடிக்க வைக்க போகிறேன். ஸோ ஹாரி பாட்டர் கோஸ் ஹியர். And my graduation certificate goes here. சிவகாமியின் சபதம். This is a great book. ஸோ அது வந்து இங்கே போயிடும் நம்மளோட சேர்ந்து. ரிச் டேட் புவர் டேட், பணக்கார தந்தை ஏழை தந்தை. இந்த புக் நான் படிச்சுட்டேன். ஃபினான்ஷியல் அட்வைஸ் வேணும்னா இந்த புக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நல்ல புக்கு. அண்ட் பேசிக் லெவல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் படித்தீங்கன்னா அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான புக் தான் இது. படித்து முடிச்சிட்டேன். இது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் பழகிறப்ப இப்படி தான் பழகணும் அப்படின்னு நினச்சிட்டு பழகினா அது பழகிறதுக்கு சமானமான எனக்கு தெரில. அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அதனால இது நான் வந்து ஃபியூ பேஜஸோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, நான் ஃபிக்ஷனுக்கு எனக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நான் ஃபிக்ஷனுக்கு எனக்கு ஒத்து வராது. அவங்க சொல்கிற விஷயத்துக்கும் என்னோடய கேரக்டருக்கும் இடிக்கும். ஸோ நான் அப்படியே அந்த புக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபிக்ஷன் பக்கம் போயிடுவேன். இது நடக்கும், வட்டம் நடக்கும். ஸோ இதையும் நான் இந்த சைடு வச்சுறேன். இங்கிலீஷ் புக் சைடு வச்சுறேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச். இது இனிமேல் தான் படிக்கணும். நான் ஃபிக்ஷன் எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் ஐ ஹவ் நாட் ரெட் திஸ். த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது ரொம்ப நல்ல புக். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பாதி படிச்சிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப பாப்புலரான புக். தெரியாதவங்க இருக்க முடியாது. புக் பற்றி தெரியாதவங்க கூட இந்த புக் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புக் இது. த தியரி ஆஃப் எவ்ரி திங். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோடது. உலகம் எப்படி உருவாச்சு
அண்டு இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, பிளாக் ஹோலில் ஸ்டார்ட் ஆகி எல்லா விஷயங்களும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். லைட்டாக சோஷியல் சயின்ஸ் மாதிரி இருந்தாலும் கூட படிக்கிறப்ப அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும். உலகம் எப்படிடா உருவாச்சு, எப்படி நம்ம வந்தோம், அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா இதில் இந்த புக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அதை மாதிரி தெரிஞ்சுக்க பிடிக்கும்னால நான் இந்த புக் வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இதுவும் நான் ஃபிக்ஷன் புக் தான். ஸ்டில் நாட் ரெட். படிக்கணும். இதெல்லாம் இந்த புக் படிக்க ஆரம்பித்த காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2019 நினைக்கிறேன். அப்போது வந்து புக் பற்றி தெரியாத அப்போது வாங்கின விஷயங்கள். அதாவது நான் ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா நான் எது லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதப்ப ஐ கோ வித் நான் ஃபிக்ஷன். எல்லோரும் இந்த புக் பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு 5-6 புக் மொதல் வாங்கி பார்த்தேன். தென் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபிக்ஷன் லவர் தான், நான் ஃபிக்ஷன் லவர் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இது நான் படிக்காமல் இருக்குது. இது வந்து வெற்றி சிறகுகள். இது வந்து ரொம்ப நல்ல புக்கு. இன்ப பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆர்த்தரால் மொழிபெயர்க்கப்பட்ட புக்கு. நிதி பட்டேல்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க எழுதுனதை இவர் மொழிபெயர்த்திருப்பாரு. ஒரு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேட்டிங்கான ஸ்டோரி. நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இட் கோஸ் வித் தமிழ் புக். சில நேரங்களில் சில மனிதர்கள். இது வந்து மினி வந்து எனக்கு கொடுத்த புக்கு. திருப்பி ரிட்டர்ன் அனுப்பணும் அவளுக்கு. படித்து முடிச்சுட்டு அனுப்பணும். இன்னும் படிக்கலை, படிக்க ஆரம்பிக்கணும் இந்த புக்கை. தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கிரேஸில் இருந்த காலகட்டத்தில் வாங்கின புக் தான் இது. செம்மையாக இருக்குங்க. ஸ்டாக்கே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இதுவும் நான் பாதி படிச்சிருந்தேன். இந்த பாருங்கள் எத்தனை பேஜஸ் படிச்சிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 180 பேஜஸ் படிச்சிருந்தேன். இந்த புக் வந்து மொத்தம் 298 300 பேஜஸ் வரும். அண்டு 190 சம்திங்கில் அப்படியே நிற்கிது இந்த புக்கு. படிக்கணும். ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற புக்கை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஸ்டாக்கே உங்கள்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. படிக்கிறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படித்து பாருங்கள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு வந்து அதாவது ஆர்வம் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் பார்த்துக்கோங்க. இந்த புக்கு தான் மனோஜ் அரோரா எழுதுனது. இட் கோஸ் ஹியர். அறிவில் ஆதவன். இது ரிவ்யூக்கு அந்த புக்கு படிச்சுட்டேன், நல்லாயிருக்கு. ஒரு குட்டி மோட்டிவேஷன் புக்கு. படிச்சிங்கன்னா அதாவது ஒரு டீ காஃபி குடிக்கிறப்ப சும்மா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு செட் ஆகிற புக்கு. டக்குன்னு எடுத்து படிச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் மோட்டிவேஷன் சொல்லலாம். பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம். இது வாங்கினேன், இன்னும் படிக்கலை. இது நான் புக் எக்ஸிபிஷனில் வாங்கினது. சங்கதி. இதுனா 2019 வாங்கின புக்கு. இன்னும் படிக்கலை. ஏன்னா இதில் வழக்குரையாடல், அதாவது அந்த பேச்சுரையாடல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு பிகினராக படிக்க முடியாது இந்த புக்கை. இப்போ படிக்க சொன்னால் படிச்சிருவேன். பட் 2019 பிகினராக இருக்கப்போ இந்த புக் எனக்கு படிக்க முடியல. அப்படியே வச்சது தான், இன்னும் நான் படிக்கலை. நேர் தேமா. இதெல்லாம் எங்கள் அண்ணனோட புக்கு, கோபிநாத்தோட புக்கு. அதாவது எங்கள் அண்ணன் வாங்கி வச்ச கோபிநாத்தோட புக்கு. இது இன்னும் நான் படிக்கலை. கௌரவன் அஜயாவோட பார்ட் 1 புக்கு. பார்ட் 2 இன்னும் இருக்குது, அந்த இருக்குது. ஸோ ஹியர் இட் இஸ். பார்ட் 2 எப்போ ஒன்றாவே வைக்கணும், பிரிக்கக்கூடாது. நான் பார்ட் 1 இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் எடுத்து படித்தனால வெளியே இருந்துச்சு. புக் ஷெல்ஃபில் வைக்க இடம் இல்லாதனால அப்படியே வெளியவே என் பெட் பக்கத்துலேயே இருந்துச்சு. வேணுங்கிறப்ப எடுத்து படிக்கிற மாதிரி. இது பார்ட் 2. அஜயா 1 and 2. மகாபாரதத்தை வந்து துரியோதனன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன புக்கு. ஆனந்த் நீலகண்டனால் எழுதப்பட்ட புக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங் நல்லா இருக்குது. போக போக படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. It goes here to be better. அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு. இதுவும் வாங்கி வச்சிருக்கேன், பட் ஸ்டில் படிக்கலை, படிக்கணும். ஒரு இளம் பெண்ணின் நாட்குறிப்பு. இது வந்து நான் பாதி படிச்சிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி போகுது, என்னால் ஏற்றுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் இது ரொம்ப ஹைப்டு புக்கு. எனக்கு வந்து என்னென்னா லெட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லெட்டர்ஸ் சின்னதாக இருந்தால் எனக்கு வந்து இரிட்டேட் ஆகும் படிக்கிறப்ப. ஸோ அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்தனால வேறு புக் பக்கம் போயிட்டேன். இது அப்படியே நிற்கிது, படிக்கணும் ஒரு நாள் உட்காந்து. அண்டு தமிழாக்கம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. அதாவது நான் படித்த வரைக்கும் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ண புக்கில் இது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தோணுது. யாராவது தமிழில் இது படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து தமிழாக்கம் எப்படி இருந்துச்சு, மொழிபெயர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. மெயின் கேம்ப். இன்னொரு மெயின் கேம்ப். எப்படி ஹிட்லரோட ஃபேன் காட்டுறோமா? ஆனால் இது வந்து எங்கள் அண்ணன் வாங்கினது.
இது வந்து நான் வாங்கினது. எங்கள் அண்ணன் வாங்கினதை பார்க்காம நான் வாங்கிட்டேன். ஐ மீன் எங்கள் அண்ணன் வந்து 10 வருஷம் முன்னாடி வாங்கினது. அப்போ வந்து திருப்பி நான் சும்மா பழைய புக்கெலாம் எடுத்து ஷெல்ஃபில் இருக்க புக்கெலாம் எடுக்கிறப்ப இந்த புக் இருந்துச்சு. ஸோ ஐ ஹேவ் போத் த காப்பீஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷில் வந்து நல்லா இருக்குது, எழுத்து பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் தமிழில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன எழுத்து. அண்டு யூ ஃபீல் லைக் என்னடா அது படிக்கணுமான்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழாக்கம் சூப்பராக இருக்கும், டிரான்ஸ்லேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா எழுத்து சின்னதாக இருக்கும். அண்டு ரொம்ப நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷ் இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஸோ இது இங்கிலீஷில் வைப்போம், இதை தமிழில் வைப்போம். மெயின் கேமும் ஃபுல்லாக நான் படிக்கலை, பட் ஸ்டில் சம்திங் அபவுட் ஹிட்லர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் அங்கே படிச்சிருக்கேன். த ஆர்ட் ஆஃப் லிவிங் இது வந்து புக் கிளப்பில் சஜஸ்ட் பண்ண புக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், ஒரு 60 பேஜஸ் கிட்ட போயிட்டேன். அண்ட் அதோட நிற்கிது. இது சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி மனுஷன் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலந்த புக்காக இது இருக்கும். எமோஷன்ஸே இல்லாமல் தான் மனுஷன் வாழணும் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்தில். பட் we all are humans and we all do have emotions. அதுதான் உண்மை. ஸோ இது முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். 120 rupees தான் அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஒரு மனுஷன் எப்படி ஹாப்பியாக வாழ்கிறது, ஹாப்பினஸ் தானே எல்லாமே. நம்ம என்ன கேட்போம், அதை ஹாப்பியாக இருக்கணும்னு தான் கேட்போம். அந்த ஹாப்பினஸ்க்கான வழி அதில் இருக்கும். த கேட் ஹூ சேவ் புக்ஸ், சொசுக்கி நாட்சுகாவா அவரோட புக்கு இப்போ தான் வாங்கியிருக்கேன். என்னோட கடைசி அன்பாக்சிங் புக் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த புக்கை பற்றி சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு பூனையும் ஒரு மனுஷனும் சேர்ந்து வெவ்வேறு உலகத்துக்கு போய் புக்கை காப்பாற்றுறது, அந்த உலகத்தில் இருக்க புக்கை காப்பாற்றி ப்ரிசர்வ் பண்ணி இவங்க புக் ஸ்டோரில் கொண்டு வந்து வைக்கிறதான் கதை. ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு புக் டியூபர் சொல்லி கேள்விப்பட்டு நான் வாங்கினேன். இன்னும் படிக்கல, இங்கிலீஷில் தான் இருக்குது. ஐ எம் கிரேசி அபவுட் ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். அதுக்காக வாங்கின புக் தான். ஜாப்பனீஸ் ரைட்டிங் லிட்ரேச்சர் மேலே எனக்கு அவ்வளோ கிரேஸு. ஸோ படித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கின புக் தான் இந்த புக். ஹாரி பாட்டர் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் 100 பேஜஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெகுலர் ரீடாக போய்கிட்டு இருக்கு. டெய்லி 20 பேஜஸ் படிச்சுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது, சொல்ல வார்த்தையே இல்லை. ஜேகே ரவுலிங் பற்றி சொல்ல உங்களுக்கு தெரியாதா? ஜேகே ரவுலிங் தான். முரக்காமி ஆஃப்டர் டார்க் இதுவும் கரண்ட் ரீடில் தான் இருக்குது. 20 பேஜஸ் கிட்ட படிச்சிருக்கேன். அதாவது நான் ஒரு புக்கை படிக்க மாட்டேன், 3 டிஃப்ரெண்ட் புக்ஸை படிப்பேன். ஒரு 20 பேஜஸ் இதில் படிப்பேன், அடுத்து டக்குன்னு ஹாரி பாட்டர் போவேன், அதில் ஒரு 20 பேஜஸ் படிப்பேன். அதுக்கடுத்து டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு புக் போவேன். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கேன், 1000 Splendid Sun, அதுக்கு டக்குன்னு போவேன், அதில் ஒரு 20 பேஜஸ் படிப்பேன். இப்படி படிக்கிறப்ப வெவ்வேறு உலகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த புக்கு ஒரே புக்கில் ட்ராவல் ஆகி போர் அடிக்கிற மாதிரி எப்பயுமே தோணாது. அதுக்காக மட்டும்தான் அது. ஆஃப்டர் டார்க் பை முரக்காமி எழுதியிருந்தாலே நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு புக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். பிகினிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் பீன் அ கேஃபேல வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. அப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த பேச்சு மூலமாக எப்படி கான்வர்சேஷன் பில்ட் ஆகி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். ரொம்ப நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். ஆஃப்டர் டார்க் நான் ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே ஐ ஃபீல் லைக் கிரேசின்னு சொல்லலாம். 1000 Splendid Sun, கலீட் ஹொசேனி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் வாங்கலை, படிக்கவும் இல்லை அந்த புக்கை. இது வந்து ரொம்ப சோகமான புக்குன்னு சொன்னனால நான் சோகமான புக் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் இட் வாஸ் கிஃப்டட் பை ஒன் கேர்ள். அதான் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து புக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் ஒரு புக் கொடுத்தேன், அவங்க ஒரு புக் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த புக் தான் இதிலே போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க கொடுத்த புக் அவங்களோட புக்கு. ஸோ அந்த புக்கை தான் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த புக் வந்து 120 பேஜஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 நாள்லேயே 100 பேஜஸ் படித்தேன். ரொம்ப விறுவிறுப்பாக இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நான் படிப்பேன் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக. ஸோ அப்படி படித்த புக் 1000 Splendid Sun. ஆசம் ஸ்டோரி. மரியம் பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணி அழுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த புக்கை படிக்கிறப்ப. ஏன்னா நான் அழுது. நெக்ஸ்ட் அப்துல் கலாம் ஐயாவோட ஃபோட்டோ இங்கே வச்சுருவோமா. ஜேம்ஸ் ஆலனோட அஸ் அ மேன் திங்கஸ்ட், இதுவும் நான் ஃபிக்ஷன். ஐ ஹவ் நெவர் ரெட் திஸ். அண்டு ஏன் வாங்கினேன்னா 65 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அமேசான் சேலில். ஸோ வாங்கினது அப்படியே இருக்குது. இது இன்னும் இதெல்லாம் பிரிக்கவே இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப கிரேஸோடு வாங்கின புக். பட் ஸ்டில் பிரிக்கக்கூட இல்லை, படிக்கணும். இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் ட்ராவலர்ஸ் இருப்பாங்களா,
அவங்க போயிட்டு வந்து ராஜாட்ட வந்து கதை சொல்லுவாங்க. இந்த ஊரில் இப்படி இருந்துச்சு, அந்த ஊரில் அப்படி இருந்துச்சு, மக்கள் இப்படி வாழ்கிறாங்க அப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லுவாங்க. ராஜாக்களுக்கு வந்து அது பொய்ன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க கற்பனை திறனை வந்து ரசித்து அவங்க வாவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட, அதாவது ஒரு ஊரில் வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்கன்னு அந்த பயணி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ராஜாக்கு பொய்ன்னு தெரியும். பட் ஸ்டில் ராஜா வந்து ரசிப்பார் அப்படிங்கிற விஷயந்தான் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஏகப்பட்ட நகரங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த புக்கை பொறுத்தவரை. ஸோ டைம் கிடச்சா படித்து பாருங்கள். ஏன்னா படிக்கலை, பட் பிரிக்க கூட இல்லை, பட் இதை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முரக்காமி ஆல் டைம் ஃபேவரேட் புக், நார்வீஜியன் வுட். நான் 2வது புக் தான் முரக்காமியோட படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட யாராவது வந்து நான் என்ன புக் படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்வீஜியன் வுட்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் நார்வீஜியன் வுட். கேரக்டர் ஆகட்டும், அவங்க கோ த்ரூ பண்ணுற அந்த சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் ஆகட்டும், அவங்கள சுற்றி நடக்கிற அந்த சைக்காலஜிக்கல் ஹேப்பனிங்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். ஹியூமன் எமோஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகி ஏன் இப்படிலாம் இருக்கக்கூடாது மனுஷ வாழ்க்கையில், இப்படின்னா இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் சொன்ன ஒரு புக் நார்வீஜியன் வுட். ஏன் அது மட்டும் கவர் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிடிச்ச புக்கு, எந்த நேரத்துலையுமே அழுக்காயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அப்சஷனால தான் அதுக்கு மட்டும் கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால மட்டும்தான் இது மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இட் ஃபீல்ஸ் லைக் கவர் போட்டு வவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. நான் வந்து பிஏ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் சொன்னேன்ல, கிராஜுவேஷனை காட்டினேன்ல, அந்த புக்கு அதில் வர்ற பாடப்புத்தகம் இது வந்து. அதாவது நம்ம படிக்கிறப்ப எக்ஸாமுக்கு எழுதுகிற ஒரு புக் தான் இது. பட் ஸ்டில் இட் இஸ் ஸோ குட். எப்போ பார்த்தாலும் நம்ம எடுத்து விரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரி பற்றி ரொம்ப ரொம்ப கிரேஸ் அதிகம். இங்கிலாண்டில் என்னென்ன நடந்துச்சு, எப்படின்னா அவங்க நம்மளை கேப்சர் பண்ணாங்கிறத விட இங்கிலாந்து எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து கிரேஸ் அதிகம். அது எல்லாமே இந்த புக்கில் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கும். என்னதான் ஒரு டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலும் கூட இட் ஹேஸ் லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். அதனால் இந்த புக்கை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்பயே. ஏன்னா இது எப்போ வேணாலும் எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புக். இங்கிலாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறவங்களுக்கு. இன்றைய நிகழ்வுகள், ஹிட்லரை பற்றிய இன்னொரு புக். அண்டு ஹிட்லரை பற்றி வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க, வாங்கினேன். பட் இன்னும் படிக்கணும். அடுத்த புக் பார்த்தீங்கன்னா த இன்செக்யூட்டபிள் அமெரிக்கன்ஸ், அனுராஜ் மாத்துரால் எழுதப்பட்ட புக்கு. இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஸ்டில் படிக்கலை. அதாவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஒரு பொண்ணு போவான்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரில. பட் ஸ்டில் அப்போ இருந்த கிரேஸில் வாங்கினது, அந்த கதையை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினது. பட் இன்னும் படிக்கவில்லை. கோவிதானதர், பிரீத்தி ஷெனாயோட புக்ஸு இதெல்லாம் வாங்கி அப்படியே தான் இருக்குது. ஸ்டில் படிக்கலை, படிச்சுடுவேன். ஏன்னா இப்போ வந்து பிரீத்தி ஷெனாய் படிக்கலான்னு இருக்கேன். எப்படியும் இந்த மந்த் ஏப்ரல் மந்த்குள்ளே படித்து முடிச்சுடுவேன் இந்த புக்ஸ்லாம். இன்னொரு புக் இருக்கும், அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அநேகமாக மேல் செல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஆஃபரில் கிடச்சிது, அமேசான் புக் ஹாலில் ஆஃபரில் கிடச்சதுனால வாங்கினது. வேக்கப் லைஃப் இஸ் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு படித்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வாங்கினது. அண்ட் கழிவறை இருக்கை, செக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆணோட செக்ஸ் பற்றி, ஒரு பெண்ணோட செக்ஸ் பற்றி புரிதல் வேணும்னா இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். Why I Killed Gandhi, கோட்ஸேவோடது. நான் ஏன் காந்தியை கொல்லணும், எனக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸே மனம் திறந்து பேசுகிற புக்கு. இதுவும் அமேசான் புக் ஹால், அதாவது அப்போ ஆஃபரில் இருந்த டைமில் வாங்கினது. 96 or 97 ரூபீஸ்க்கு வாங்கினது. அடுத்த புக் பார்த்தீங்கன்னா புக் தீஃப். இது வந்து அஞ்சல் ராணி அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு அவங்க வச்சுருந்த புக். ஸோ ஐ பாட் இட், பட் ஸ்டில் படிக்கலை, படிக்கணும். புக் தீஃப்னு சொல்லிட்டு ஹை பேத்தி வச்சுருக்காங்க. படித்து முடிச்சு நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ரெண்டுமே ரொமான்ஸ், அடல்ட் ரொமான்ஸ்னு சொல்லலாம், இல்லை டீனேஜ் ரொமான்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி ஆட்கள் படிக்க வேண்டியது. அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இந்த புக்கை படித்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும். பட் ஒரு 28, 29 இருக்கீங்க, இந்த புக் எடுத்து படிச்சிங்கன்னா உங்கள் கூட கனெக்ட் ஆகிறது வந்து ஈஸியாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதாவது நான் இந்த கதையை கேள்விப்பட்ட வரைக்கும், நான் ஃபுல்லாக படித்து முடிக்கலை, பட் ஸ்டில் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். படிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் சைலண்ட் பேஷண்ட், எ பெஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த புக் பார்த்தீங்கன்னா த இன்வெஸ்டர் ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட்ஸ். இது வந்து நம்ம ஐயா எழுதினது, யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க ஐயா, யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாக்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார்ல, அவர் எழுதின புக் தான் இது. ஆனந்த் அவர்கள் எழுதின புக் தான். ஸோ இதுக்கு டைம் கிடச்சா படித்து பாருங்கள். இதோட ஃபஸ்ட் பார்ட் நான் படிச்சுட்டேன், அது மேலே செல்ஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது செகண்ட் பார்ட் படிக்கணும். ஃபஸ்ட் பார்ட் படிச்சுட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து
படிச்சுட்டு நான் சொல்கிறேன். எனக்கு ஸ்டாக் பற்றி இந்த கிரேஸ், அதாவது 1 இயர் முன்னாடி ரொம்ப கிரேஸாக இருந்துச்சு. அப்போ வாங்கி வச்சிருந்த புக் ஒன்று படிச்சுட்டே இன்னொன்று படிக்காமல் இருக்குது. நான் படித்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைலண்ட் பேஷண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச புக் தான். த டார்க் பிளேசஸ் கில்லியன் ஃப்ளின்னோடது. இந்த புக்கும் அஞ்சல் ராணி அவர்கள் வந்து கிஃப்ட் பண்ண புக் தான் இது. ஐ கோ வித் டவுன் செல்ஃப்னு சொல்லலாம், ஏன்னா அந்த கீழ் செல்ஃபில் வச்சுருவேன். இங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சு, இடமே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ நான் கீழ் செல்ஃபுக்கு போயிட்டு இந்த கிளாக்கை வெளியே எடுத்து வச்சுருவோம். கேப்டன் அமெரிக்கா, ஹவு டு பி அ ரைட்டர், ரஸ்கின் பாண்டோடது. இந்த புக் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி பேஜஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். எப்படி ஒரு ரைட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப சிம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 2024 ஜேர்னல் மினி வந்து கிஃப்ட் பண்ணது. அண்ட் இது வந்து ஜனவரி மந்தில் ரொம்ப கம்மியாக தான் எழுதியிருப்பேன். நல்லா இருக்குது ஜேர்னல் எழுதுறது. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஜேர்னல், இதுக்கு முன்னாடி எழுதுனதில்லை. டைரி எழுதியிருக்கேன், ஆனால் அது வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. இப்போ ஜேர்னல் திருப்பி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, விலையும் கம்மி தாங்க, 300 தான் நினைக்கிறேன். பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பைரேட்டட் காப்பியை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வெறுப்பில் வந்து இதில் கவர் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. ஒன்று ரொம்ப பிடிச்சா கவர் போடுவேன், இல்லை சுத்தமாக பிடிக்காட்டி கவர் போடுவேன். புக்கு பிடிக்காட்டி இல்லை, அந்த பைரேட்டட் காப்பினால. புக்கு நான் படிக்கலை, படிச்சுட்டு சொல்கிறேன். துப்பட்டா போடுங்க தோழி, இது கிஃப்டாக வந்ததான். இந்த புக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான், பட் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். அவர் பேர் ஷாம் மருன்னு நினைக்கிறேன், ரைட்டரு. அவர் வந்து அவரோட புக் அனுப்புகிறப்ப இந்த புக்கு சேர்த்து அனுப்புனார். படிக்கணும். ஒரு ஃபெமினிஸ்ட் புக்காக இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் படிக்கலை, பட் ஸ்டில் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். இது ரொம்ப சின்ன புக் தான், சீக்கிரம் படிச்சிடலாம். கூட சீக்கிரம் படிச்சுட்டு சொல்கிறேன். கழிவறை இருக்கையோட சேர்த்து வைப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நிழல், இது வந்து சென்னை புக் எக்ஸிபிஷனில் ஒரு அக்கா கிஃப்டாக கொடுத்தது. அண்ட் ஸ்டில் இது இன்னும் படிக்கலை. இது சும்மா வார இதழா என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் இது இன்னும் படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சினிமா கிரேஸில் வாங்கின புக். வி கேன் கோ ஹியோ. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போயே நான் க்ளீன் பண்ண முன்னாடி காட்டிடுவேன் உங்களுக்கு, அப்புறம் வேகமாக அரேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எ குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர். இந்த புக் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ இருக்குது. பிப்பாவோட அந்த த்ரில்லிங்கான ரிசர்ச்சோட ரிசல்ட் தான் இந்த புக்குன்னு சொல்லலாம். ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டுறாரு. அந்த பொண்ணோட சின்ன வயசுல இருந்து ஃபேவரட்டான பர்சன் சொல்லலாம். அந்த கொலையை வந்து இவ அன்சால்வ் பண்றா. அதாவது அந்த ஃபேவரட் பர்சன் மேல கொலைப்பழியை போட்டு கொன்னுட்டு அவர் இறந்து போன பிறகு அவர் தான் அந்த பொண்ணையும் கொண்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இந்த புக்ல. பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும், படிச்சு பாருங்க. பிப்பாவோட பெரிய ஃபேன் ஆயிட்டு இந்த புக் படிச்சது வந்து, அதாவது அந்த கேரக்டரோட ஃபேன். ஹோலி ஜாக்சனால் எழுதப்பட்ட புக் இது. ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருந்தா. பிரீத்தி ஷெனாயோட அந்த செகண்ட் புக் லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட், இது படிக்கணும், இல்லை படிக்கலாம். நீர்நிழல் நவனியனோட ஃபேண்டசி புக். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிட்வீன் த ஹார்ட்ஸ், இது நம்ம சேனல்ல ரிவ்யூ இருக்கும், ரொம்ப நல்ல புக்குங்க, சூப்பராக இருக்கும். 2 பொண்ணுகளோட லைஃப் ஸ்டோரி, அவங்க ஃப்ரெண்டாக இருந்ததுலேருந்து அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் என்னென்னா ஃபேஸ் பண்ணாங்க. முக்கியமாக ஒரு பொண்ணு என்ன ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. திருநெல்வேலி பையன் எழுதின புக், ரிவ்யூ பண்ண புக், ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நரகத்தின் நிழல், இதுவுமே நவனிகளோட புக் தான், ஃபேண்டசி புக், ரொம்ப நல்லா இருக்கும். டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபேண்டசி ரைட்டர்ஸே தமிழில் கம்மியாக தான் இருக்காங்க. பேர் கேட்டால் டக்குன்னு தமிழில் ஃபேண்டசி ரைட்டர் சொல்லு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு பேர் கூட சொல்ல முடியாது. ராஜா வச்சு எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ராஜா காலத்து ஸ்டோரி எடுத்து அது மூலமாக ஃபேண்டசி கிரியேட் பண்ணி எழுதுறவங்க இருக்காங்க. பட் ஸ்டில் ராஜா இல்லாமல் வேற ஏதாவது ஃபேண்டசி எழுதுறவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இந்த மாதிரி புக், அதாவது ராஜாக்கள் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி புக் நான் படிக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சூப்பர் பவர்ஸோடு இருக்கணும்னா இந்த புக் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செடியில் பல பூக்கள், இது கவிதை புத்தகம். நமக்கும் கவிதைக்கு ரொம்ப தூரம்னு சொல்லலாம். ஃபிக்ஷன் மட்டும்தான் நம்ம ரொம்ப பிடிக்கும். இந்த புக் கவிதை பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி புக்னு சொல்லலாம். இதுனா யார் இங்கே வச்சான்னு தெரில. 2016 டைரி, எப்படி உள்ள வச்சுன்னு தெரில. அப்படியே இங்கே சைடில் வச்சுருவோமா. வேர்ட் பவர் மேட் ஈஸி, இது வந்து நான் 2018 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப வந்து நினைக்கிறேன். 18 தான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க. அப்போ வாங்கின புக். பிஏ இங்கிலீஷ் படிக்கிறப்ப அங்கே வந்தவங்க சொன்னனால வாங்கின புக். அதாவது விற்க வந்தாங்க, அப்போ வாங்கின புக். ஆனால் படித்தது இல்லை. அதாவது இதில் இருக்க வேர்டுக்குலாம் மீனிங்கோட இருக்கும், கஷ்டமான வேர்டுலாம்.
அப்படிதான் நினைக்கிறேன். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்ததில்ல. யவன ராணி இது வந்து மினியோட சித்தப்பாவோட புக் நினைக்கிறேன். பாரம்பரியமாக காத்துட்டு வந்தாங்க. நான் வந்து படிக்கணும்னு கேட்டனால அனுப்புனாங்க மினி. இது வந்து இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 நம்ம வரும் இந்த புக்கு நினைக்கிறேன். இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா. ஸோ நம்ம வந்து பழைய காப்பியை வாங்கி படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க பாரம்பரியத்தை காக்கணும். அதனால அவனுக்கு இந்த புக்கை வச்சுக்கலாம் கொடுக்க முடியாது, திருப்பி அனுப்பிடுறான்னு சொல்லிட்டாங்க. அதனால திருப்பி அனுப்பி தான் அவனுக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. படிக்கணும். யவன ராணி இங்கே வருவோமா? ஹாரி பாட்டர் பார்ட் 1 படிச்சு முடிச்சுட்டேன். இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். செமையா இருக்கும், சொல்ல வார்த்தையே இல்லை. ஹாரி பாட்டரோட ஃபேனான புக்குன்னு சொல்லலாம். ஃபேனான மூமெண்ட், ஃபேனான புக்கு, ஃபேனான காரணமான புக்குன்னு கூட சொல்லலாம். படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோவா இல்லைடா இது அவ்வளோனா இல்லையே நீ சொல்கிற அளவுக்குனான்னு தோணுச்சு. பட் புக் எடுத்து படிக்கிறப்ப எப்பா வேற லெவல்டா அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஜேகே ரவுலிங்கோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஜேகே ரவுலிங் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டெல் இட். படிக்காமல் இருந்தால் படிங்க. புக் லவராக இருந்து படிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக படிங்க. நானும் ஒரு புக் லவர் தான். இவ்வளோ நாள் படிக்கல. புக் லவராக 2020 தானே, கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. பட் ஸ்டில் ஐ ஹவ் நெவர் ரெட் ஹாரி பாட்டர்னு சொல்லலாம். இப்போ தான் படித்தேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க. இப்போ தான் நீங்கள் புக் லவராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹாரி பாட்டர் படிங்க. கடைசி 7 நாட்கள் நவநீதனோட புக் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஃபேண்டசி ப்ளஸ் ரியல் லைஃப் கலந்துருக்கும். அண்ணா கரீனா லியோ டால்ஸ்டாயோடதே. அந்த கிரேஸ்ல வாங்கினேன், எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, முக்கியமாக மிஸ்கின் சொல்றான்னு சொல்லிட்டு. பட் படிக்கல, தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுல ட்ரை திஸ், ஐ வில் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். 6 of Crows ஹார்ட் கவர் வெர்ஷன், பவுண்டட் வெர்ஷன். கிட்டத்தட்ட 2000 rupees வரும்னு நினைக்கிறேன். ரெண்டும் சேர்த்து, 2 பார்ட்டும் சேர்த்து. செம்மையா இருக்குல்ல, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம். 6 of Crows என் ஃபேண்டசி ஜோனர் புக் தான். ஹாரி பாட்டர் முடிச்சுட்டு அடுத்து நம்ம இங்கே தான் போகிறோம், இந்த உலகத்துக்குள்ள தான் போகிறோம். பார்ப்போம் போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே இந்த புக் படிச்சு எல்லாருமே வேற லெவல் தான் சொல்கிறாங்க. ஹைப் அவ்வளோவா கொடுக்கப்படல, அதாவது 4th wing அளவுக்கு ஹைப் கொடுக்கப்படல. பட் ஸ்டில் இட் ரீச்சஸ் தட் மார்க்னு சொல்லலாம். அதாவது 4th wing காட்டியும் நல்லா இருக்குன்னு பெரிய புக் டியூபர்ஸே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். யானை டாக்டர் அறம் ஆல்ரெடி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி யானை டாக்டர் நான் வாங்கிட்டேன், கிஃப்டாக வந்துச்சு நினைக்கிறேன். மினி தான் கொடுத்தா, அதுக்கு முன்னாடி வந்ததுனால அப்படியே இருக்கு. படிக்கலாம், படிச்சுட்டு நான் சொல்றேன். போரும் வாழ்வும் லியோ டால்ஸ்டாயோட இன்னும் பிரிக்கவே இல்லை. மதுரை புக் எக்ஸிபிஷன்ல அவசரமா போய் வாங்குறது, ஆஃபர்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா தனியாக வாங்கினோம்னா இது வந்து 2500 நம்ம வரும். ஆஃபர்ல வந்து 900 போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கி வச்சுட்டேன். பட் படிக்க டைம் இருக்கப்ப படிச்சு முடிச்சிருவோம். மீட்படு கவிதை புத்தகம் இன்னும் படிக்கல. 18 வயசான ஒரு தம்பி எழுதியிருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ நான் படிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். ஹவு டு கில் யுவர் ஃபேமிலி இது இன்னும் படிக்கல. டாப்பிக்கே வீடாக இருக்குல்ல, த்ரில்லர் புக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்தது தான். அதாவது ஒரு புக் டியூபர் ரெக்கமெண்ட் பண்ணதான் படிச்சு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஹிட்லரின் வதை முகாம். ஹிட்லரை பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹிட்லர் மேல வெறுப்பு வர வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை படிக்கிறப்ப எனக்கு பிடிக்காமே போச்சு நிறைய இடத்துல. என்னடா மனுஷன் இப்படி பண்ணிட்டாருடான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக கொண்டிருப்பாரு. 73 பேஜஸ் படிச்சிருக்கேன். இதில் இன்னும் ஃபுல்லாக படிச்சு முடிக்கல. ஏன்னா அந்த மனதைரியம் எனக்கு கிடைக்கல. ஏன்னா படிக்கிறப்ப என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க, என்னடா வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க ஜூஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக தோணும். படித்து முடிச்சு சொல்கிறேன். மருதனோடது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டார்க் டோனில் எஃபெக்டிவாக புக் படிக்கணும்னா படிக்கலாம். அண்ட் ரியல் லைஃப் ஸ்டோரி இது. ஹிட்லர் பண்ண கொடுமைகள். நாவலும் சினிமாவும் சென்னை புக் ஃபேர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு அக்காட்ட சொல்லி. Here it is. மெட்ராஸ் பஞ்சம் மதுரை புக் ஃபேர்ல வாங்குறது. சின்னதாக தான் இருக்கும் புக்கு. மெட்ராஸ் பஞ்சம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி புக். விக்ரமோட திரைக்கதை இதுல இருக்கும். அதாவது நீங்க வந்து விஸ்காம் ஸ்டூடெண்டா இருந்தாலோ இல்லாட்டி உங்களுக்கு சினிமா பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலோ இந்த புக் வாங்கி படிக்கலாம். நான் வாங்கினேன், பட் இன்னும் படிக்கல. உள்ள வந்து விக்ரமோட அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும், எப்படி எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஐ மீன் ரைட்டிங் எப்படி இருக்கு, எப்படி டைலாக் எழுதணும், எல்லாமே இதை படிச்சா நீங்க கத்துக்கலாம். விலை வந்து 225 நினைக்கிறேன். கோயம்புத்தூர் புக் எக்ஸிபிஷன் வாங்கினது, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. ஈழம் பாலஸ்தீன் இது வந்து இப்போதான் ரீசெண்டா மதுரை புக் எக்ஸிபிஷன் வாங்கினது. அந்த பாலஸ்தீன் பிரச்சனை போறப்ப
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஈழமும் பாலஸ்தீனும் எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குது, ரெண்டுலேயுமே ஒரே பிரச்சனை தான் போயிருக்கு. அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் படித்து முடிக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புக். டைம் கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. அதாவது பேசிக்காக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக நீங்கள் அந்த அரசியல் தெரிஞ்சுக்கணும்னா அதை வாங்கி படிக்கணும். அதுக்கடுத்து ஒய் மென் ரேப், இது வந்து ஒரு பொண்ணு கிஃப்டா கொடுத்தது, இன்னும் படிக்கணும். ஆர்ஜி ஆனந்தி அவர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க புக், அதனால வாங்கினேன். பட் ஸ்டில் நாட் ரெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்ல வாங்கிட்டேன் தெரியாம. அந்த பொண்ணு வந்து ஃப்ளிப்கார்ட்ல வாங்கிட்டாங்க. அமேசான்ல வாங்க பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ஃப்ளிப்கார்ட்ல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. யூ ஹேவ் ரீச்ட் சாம், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஜாப்பனீஸ் லவ் ஸ்டோரி. இன்னும் படிக்கல, ஆனா படிச்சு ஆகணுங்க. ஜாப்பனீஸ் வாங்கிட்டு படிக்காம இருக்கிறது வந்து குற்றம். பேலஸ் ஆஃப் இல்யூஷன் அடுத்து படிக்க போற புக் நான் சொல்லலாம். அதாவது பாஞ்சாலி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மகாபாரதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட ரிசர்ச் டாபிக். ஸோ படிச்சுதான் ஆகணும். சித்ரா பானர்ஜி திவாகாருணி எழுதின பேலஸ் ஆஃப் இல்யூஷன் அடுத்து படிக்க போற புக்னு சொல்லலாம். ஒடிசி இந்த புக் வந்து எங்க சார் வந்து யூஜிடிஎஸ்ல கதை சொன்னாரு. அப்போ வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி வாங்கின புக் ஒடிசி. கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இந்த புக்கா படிக்கல. ஏன்னா இது வாங்கினப்போ உள்ள பார்த்தா கதையை விட போயம்ஸா இருந்துச்சு. அண்ட் உள்ள வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரு பிகினரா என்னால் ஏற்றுக்க முடியல, படிக்கவும் முடியல. அதாவது உள்ள சொல்லப்பட்ட வேர்ட்ஸ்லாம் கஷ்டமா இருந்தாங்க. இதா இருக்கு இந்த புக், ஆல்சிமி ஆஃப் மணி. அந்த ஆனந்த் எழுதுனாருன்னு சொன்னேன்ல, அந்த புக்கோட செகண்ட் பார்ட் சொல்லலாம். யூடியூபர் ஆனந்த் பயங்கர ஃபேமஸ் தான். ஸோ அவரோட செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் இது நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரிவ்யூ இருக்கும், நல்ல வியூஸும் போச்சு. செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த புக்கை படிச்சு பாருங்க. ஸ்டாக் பத்தி மட்டும் இல்ல, இதுல வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சாப்பியான்ஸ், இது தெரியாதவங்களும் இருக்க மாட்டீங்க. A brief history of humankind பார்த்துக்கோங்க. அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்படியே பார்த்துருவோமா. சென்டட் கேண்டில்ஸ், இது வந்து எரியிறப்பே ஸ்மெல் தரக்கூடிய கேண்டில்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மினி கிஃப்ட் பண்ணா சூப்பரா இருக்குங்க, ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். ட்ரைட், அதாவது தூக்கம் வராட்டி இதுல கொளுத்தி வச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வரும், அது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த ஸ்மெல்லும் சேர்த்து வரப்ப இன்னும் தூக்கம் வர அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இது நான் சயின்டிஃபிக்கான எதுவும் சொல்ல, இதுவும் சென்டட் கேண்டில்ஸ் தான். பட் இது அவ்வளோவா யூஸ் பண்ணல நான். ஏன்னா ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தா அதை யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. ஐ மீன் இந்த மாதிரி கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா காலியாக போச்சுன்னா கிஃப்ட்டு அந்த மெமரி போயிருக்கும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இது வந்து நான் வாங்கினேன், ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க போஸ்ட் போட்டப்ப. இன்ஸ்டால போஸ்ட் போட்டப்ப கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ ரீடிங் புத்தா தெரியுதா உங்களுக்கு? இட்ஸ் ரீடிங் புத்தா, ரேரான பீஸு. உங்கள்கிட்ட இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேவரட் புக்ஸ் ஆஃப் ஆல் டைம் வேல்பாரின்னு சொல்லலாம். பார்ட் 1 படிச்சிருக்கேன், பார்ட் 2 படிக்கல. வேற மாதிரி புக்கு. நீங்க வந்து ஃபேண்டசி லவரா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி லவரா இருந்தீங்கன்னா கட்டாயமா படிக்கக்கூடிய புக்கு. பொன்னியின் செல்வனுக்கு எந்த வகையிலையும் சளைப்பு தராத ஒரு புக்கு, ஈடு கொடுத்து நிக்கிற புக்கு. சு வெங்கடேசனால் எழுதப்பட்டது. தற்கால ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர், அதுவும் வாயை பொழந்து பார்க்க வைக்கிற ரைட்டர்னா சு வெங்கடேசன் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 1500 rupees, very costly but still worth it னு சொல்லலாம். புதுமை பித்தனோட கதைகள் 150 rupees தான் வாங்கினேன். இதில் ஒரு 3-4 கதை படிச்சுப்பேன், படிக்கணும். சச்சினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா 5th படிக்கிறப்ப வாங்கின புக்கு. ராமானுஜம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பெண்ணேன் அடிமையாளர் இப்போ ரீசெண்டாக வாங்கினது. ஸோ பெரியாரோட புக்கு. பெரியார் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட சின்னதா வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் தான் நேதாஜி பிடிக்கும்னால வாங்கினது. அதெல்லாம் சின்ன வயசுல வாங்கினது. பெண்ணேன் அடிமையாளர் நோட்டி போவாங்கன்னு நினைக்கிறேன். மர்மவலை ரிவ்யூக்கு வந்த புக், ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல த்ரில்லர், தமிழ்ல ஒரு எங்க ஆத்தர் எழுதுனா நல்ல த்ரில்லர்னு சொல்லலாம். அந்த மரத்தின் பின்னால், இந்த புக் வந்து
ஷாம் வருண் எழுதுனது. ஒரு எங்க ஆர்டர் தான், நல்லா இருக்கும். சின்ன சின்ன கதைகளா இருக்கும். உங்களுக்கு வந்து பிகினரா இருந்தீங்க, ஏதாவது சின்ன கதை படிக்கணும், ரீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கை எடுத்து படிங்க. சிறுகதை தான், 2 பேஜ் தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த புக் வந்து மறப்பதில்லை நெஞ்சே. இது கட்டுரை தொகுப்பு, டைம் கிடைச்ச ட்ரை பண்ணி பாருங்க. துவாரகா இன்னும் படிக்கல. ஒரு ஃபேண்டசியான ஃபிக்ஷன் தான் இதுவும். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், புராணங்கள், மித்தாலஜிஸ் எல்லாம் கலந்த ஒரு ஃபிக்ஷன் சொல்லலாம். படிச்சுட்டு பிறகு சொல்றேன், நல்லா இருக்குமான்னு சொல்றேன். எங்க ஆட்கள் சேத்தன் பகத்தோட ரெவல்யூஷன் 2020 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச புக்காக தான் இருக்கும். ஓவர் ஹைப்டு புக், பட் ஸ்டில் நான் படிக்கல. அவரோட 1 அரேஞ்ச் மாடல் தான் படிச்சு முடிச்சிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கும். ஆரம்ப காலத்தில் வாங்கினது, இன்னும் படிக்கல. கல் சிரிக்கிறது, இது என் சார் வந்து, அதாவது யூஜி சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கிஃப்டா கொடுத்தது, அப்படியே இருக்கு. சூழலும் சாதியும், சூழலும் சாதியும். ஸோ இதுனா படிக்கணுங்க. நக்கீரனோடது. உறவும் போரும், இதுவும் படிக்கணும். தேசிய விடுதலை போராட்ட உயிர்கள், இதெல்லாம் அதாவது எங்க தாத்தா வாங்கின புக் நினைக்கிறேன். ஆமா, எங்க தாத்தா வச்சிருந்த புக்கு. ஸோ அப்படியே எனக்கு வந்துருக்கு அந்த மாதிரி ஒரு புக்கு. ஆதித்ய கரிகாலன், ஆதித்ய கரிகாலன், அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 3 பார்ட் நம்மள்ட்ட இருக்கு. இன்ப பிரபஞ்சனால் எழுதப்பட்டது. செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆதித்ய கரிகாலனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க வந்து சோழர்களை பார்ப்பீங்க. நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. டைம் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. 3 பாகம் இருக்கு, 3 பாகமே நல்லா இருக்கும். 2வது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஃபர்ஸ்டும் 3டும் தெரிக்கும் படிக்கிறப்ப. ஆடு ஜீவிதம் ஜூன்ல படமா வரப்போதே, பிருத்திவிராஜ் நடிப்புல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிச்சுட்டு தான் படத்துக்கு போகணும், அப்பதான் கம்பேர் போட முடியும், கம்பேர் பண்ணி வீடியோவும் போட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆடு ஜீவிதம், பென்யாமின், சவுதி அரேபியாவா, அங்க கஷ்டப்படுற ஒருத்தரோட கதை. அங்க போய் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எவ்வளவு கொடூரங்களை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற புக். டைம் கிடைச்சா வாங்கி படிங்க. அசுரன், மை ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் வித் திஸ். ஆனந்த் நீலகண்டனோடது. ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ராமாயணத்தை இவ்வளோ அழகா யாராலையும் சொல்ல முடியாது, ஆனந்த் நீலகண்டன் தவிர அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. ராவணன் வந்து நீங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ராவணன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவர் சொன்ன பெர்ஸ்பெக்டிவை நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனந்த் நீலகண்டன் சொன்ன பெர்ஸ்பெக்டிவை அப்படி எழுதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புக்கு போவோம். வாங்கி படிங்க. அசுரன் தான் படிக்காம இருந்தாங்க. ஹாரி பாட்டர் 4 இன்னும் பிரிக்கல, 3 முடிச்சுட்டா 4 போகணும். இப்போ நான் 2ல தான் இருக்கேன். இதை பார்த்தீங்களா, இது வந்து என்னோட சின்ன வயசு போட்டோஸ். நான் குழந்தையா இருந்ததுல இருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் உள்ள எல்லா போட்டோஸும் இதுல இருக்கும். மீ, குட்டி மீ, சின்ன வயசுல இருந்தேன், பிறந்தப்ப இப்படிதான் இருந்தேன். பார்த்துக்கோங்க, தெரியுமா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் தெரிஞ்சா ஓகே தான். என் ஆல்பம் மெமரிஸ் கலெக்ட் பண்ணது, ஆல்வேஸ் ஐ லைக் இட். ரஸ்கின் பாண்டோட ப்ளூ அம்பர்லா. பிரின்சஸ் ஸ்கூல், இதெல்லாம் நான் 5th படிக்கிறப்ப வாங்கின புக்கு. அதான் சொன்னேன்ல, நான் பழைய புக் நாள் தூக்கி போட மனசு வராது, அப்படியே சேர்த்து வச்சிருப்பேன். கேன் லவ் ஹேப்பன் டுவைஸ், ரவீந்தர் சிங்கோடது. இதுவும் நான் படிக்கணும். ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபுலிஷ், இது என்னோடது இல்லை, எங்க அண்ணனோடது. ஸோ இதுவும் படிச்சு பார்க்கணும். இதுவும் எங்க அண்ணனோட தான் நினைக்கிறேன். ஆமா, ஷெர்லாக் ஹோம்ஸோட ஹவுண்ட் ஆஃப் தி பேக்கர்வெல்ஸ். எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தது, முதல்ல ஒரு புக்கு கொடுத்தது. தானே கொடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். ட்ரிவன், விராட் கோலியோட அந்த ஸ்டோரி. ஸோ படிக்கல, இதுவும் படிக்கல. விராட் கோலியோட அவ்வளோ பெரிய ஃபேனு, டேட்டு போகிற அளவுக்கு ஃபேன் சொல்லிட்டு தெரியுமே தவிர என்ன படிக்கணும். ஆனால் அவர் எழுதுனது இல்லை, விராட் கோலி எழுதுனா நான் உடனே படிச்சிருப்பேன். இது வந்து ஆட்டோபயோகிராஃபி தான், பயோகிராஃபி தான். விஜய் ஒகப்பாலே எழுதுனது. தாய் நாவல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆன நாவல். இது வந்து ஹார்ட் கவர் வெர்ஷனே 150 நம்ம கொடுத்தாங்க, அப்போ வாங்கி வச்சது ஆஃபர்ல. இன்னும் படிக்கணும்.
மனிதர்களும் மர்மமும். இது வந்து சூனியம் வைக்கிறத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, பேய்களை பத்தி சொல்லியிருப்பாங்க, ரியல் லைஃப் பேய் ஸ்டோரி பத்தி நிறைய அந்த புக்ல இருக்கும். படிச்சேன், ஒரு 3 பேய் ஸ்டோரி படிச்சேன், பட் அப்படியே வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப ரியலா ஃபீல் ஆச்சு, பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. டைம் கிடைச்சா நீங்க ஹரரை ரொம்ப விரும்புவீங்கன்னா இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குங்க, உண்மையாக நல்லா இருக்கு. மதனால் எழுதப்பட்டது. திருக்குறள். நாடக கதைகள் இதெல்லாம் சின்ன வயசுல ஆனது, 6th படிக்க வாங்கிப்பேன். மகாகவி பாரதி இதுவும் அப்பதான் வாங்கினது சின்ன வயசுல. ஐயப்பன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷார்ட்டா வாங்கி வச்சிருக்கேன், படிக்கல. பக்குவ நிலைக்கான வழி, இதெல்லாம் எங்க அம்மா ஐயப்பன் நினைக்கிறேன். குமரி கண்டமா சுமேரியமா இதுவும் ஒரு காஃபி ஷாப்ல வாங்கினது. ஐ மீன் ஒரு டூர் போறப்ப காஃபி ஷாப்ல புக் அடிக்க வச்சிருந்தாங்க, அப்ப வாங்கினது. அது நான் படிக்கல. இதெல்லாமே சைல்ட்ஹுட் புக்ஸ், சைல்ட்ஹுட் மெமோரிஸ். மெமோரிஸ் மெமோரிஸ் மெமரிஸ் மெமரிஸ் எல்லாமே சைல்ட்ஹுட்டா. இதுவும் சைல்ட்ஹுட்டு, இதுவும் சைல்ட்ஹுட்டு, இதுவும் சைல்ட்ஹுட்டு. மகாபாரதமா, இந்த சீன் நாவற்கா சொல்லுங்க 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 சொல்லுங்க. இதெல்லாம் நான் 4th 5th வாங்கினது, நான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் வந்து பீஷ்மரை அந்த இந்த தேரோட சக்கரத்தை எடுத்துட்டு அடிக்க போற சீன் ரொம்ப ஃபேமஸான சீன். இது இதெல்லாம் எப்படி உள்ள வச்சுன்னு தெரியல. இதுவும் சின்ன வயசுல வாங்கினது, இதுவும் சின்ன வயசுல வாங்கினது, இதுவும் சின்ன வயசுல வாங்கினது. அவ்வளோதாங்க, இதாங்க என் புக் ஷெல்ஃப் முடிஞ்சுங்க, பார்த்துக்கோங்க. டவரோட சுற்றி கிஃப்டா வந்தது, என் ஃப்ரெண்டு கொடுத்தது, ஸோ அப்படியே வச்சிருக்கேன். கூலர்ஸ், ஆதி கால கூலர்ஸ், நான் 11th படிக்கிறப்ப 2015 வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளையா அடிச்சு முடிச்சாச்சுங்க. பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் எவ்வளோ புக் இருக்குன்னு. நான் என்னன்னா இல்லை, கிட்டத்தட்ட 80 இருக்குன்னு நினைக்கிறேன், 80க்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட புக் ஷெல்ஃப் டூரை பற்றி, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்ட்ட இதில் என்னென்ன புக்னா இருக்குது, என்னென்ன புக்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க, இதில் உங்களோட ஃபேவரட் புக் என்ன, அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களோட தாட்ஸ், வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் அதே கமெண்ட்டில் சொல்லலாம். இட்ஸ் பாரதி குட் பை ஷேரிங். சேஸ் நண்பா, பாய்.